இன்னொரு விஷயம் பொதுவா எல்லார் வீட்லயுமே கேட்டிருப்போம். வீட்ல வந்துட்டு இருக்க பொண்ணுங்க அழுதா, இல்ல சோகமா இருந்தா, "ஏன் இப்படி அழுவுற? சோகமா இருக்க?" வீட்ல இருக்க பொண்ணுங்க சோகமா இருந்தா, வீடே வந்துட்டு சரியா இருக்காது. அதனால இப்படி இருக்காத, இல்ல மூலையில போய் உட்காராத, அந்த மாரி நெறைய விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த பெண்களுக்கும், இந்த வீட்டு சூழ்நிலைக்கும், அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அதாவது பெண்களுக்கும் வீடுகளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்கிறது பெரிய சம்மந்தம். வீடுகளுக்கு பெண்கள் தாங்க. ஏன்னா கண்டிப்பா. ம். பெண்கள் எமோஷனலி அட்டாச்டு ஃபர்ஸ்ட்டு. ம். ம். அதாவது ஆண்கள் அதான் சொல்லுவாங்க, "ஆம்பள பையன் அழக்கூடாது." ஃபர்ஸ்ட்டு இது எடுத்தோனே. ஏன்னா, பெண்கள் அதாவது கேர்ள்ஸ் ரொம்ப எமோஷனல்ஸ்ங்க. எமோஷன்னா நம்ம ரொம்ப எமோஷனலா இருக்கும்போது, நமக்குள்ள ஹார்மோன்ஸ் அழுகக்கூடிய ஹார்மோன்ஸ்னே இருக்கு. அது ம். ஜாஸ்தி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டியூன் அப் ஆகும்போது, நம்ம அழுக ஆரம்பிச்சுடுவோம். இது நம்பளுக்குன்ட்டு இது ஜென்ஸுக்கு அப்ப ஜென்ஸுக்கு அந்த ஹார்மோன் எல்லாம் இருக்கு அவங்களுக்கு. ம். பட் அவங்களோட படைப்பு எமோஷனலா கிடையாது. ம். ரைட்டுங்களா? அப்ப பெண்களுக்கு இந்த எமோஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கறனால, வீட்ல எல்லா வேலைகளையும் கமிட்மெண்ட்டையும் அதாவது வீட்டோட கமிட்மெண்ட்ட சொல்றேன். பார்க்கக்கூடியது எல்லாமே பெண்கள் தான். ம். சமைக்கணும் அந்த காலத்துல அதான் நீங்க சொல்லக்கூடிய அதேதான். அந்த ம். காலத்துல சமைக்கணும், வீட கிளீன் பண்ணணும், துவைக்கணும் இந்த மாரி ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் அப்ப இருந்துச்சு இல்லைங்களா? அப்போ ஒருத்தவங்க ஹார்மோனலா அவங்களோட ஹார்மோன்ஸ நீங்க தூண்டிட்டீங்கன்னு வைங்க, கைண்ட் ஆஃப் எமோஷனல் ஹார்மோன்ஸ். ம். அழுக ஆரம்பிச்சுன்னா, அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க.